பர்ச்சஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பர்ச்சஸ். இது வந்து ஒரு ட்ரீ. இதுக்கு முன்னாடி ஏன் நான் வீடியோ போடலன்னா கொஞ்சம் ஃபேமிலியில் செம்ம ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் போடல. இனிமேல் நான் கண்டினியூஸாக போடுறேன். ஓகே, பர்ச்சஸ் இது வந்து ஒரு பூச்சை மரம்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகே, இதோட இந்த ராபர்ட் ஃபாஸ்ட் வந்து இந்த போயம் வந்து எழுதியிருக்காரு. ராபர்ட் ஃபாஸ்ட்டோட இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் அந்த பிரிட்ஜஸ் ட்ரீ. இதோட இமேஜ் வந்து நீங்கள் இந்த தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதான் வந்து இந்த பூச்சை மரம் பர்ச்சஸ் அப்படின்ற இந்த ட்ரீ பேர். ஓகே, இது வந்து எப்போ எந்த கலெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மவுண்டைன் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ஃபாஸ்ட்டோட 3rd புக்கில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. கலெக்ஷன் ஆஃப் போயம் அப்படின்ற ஒரு இதில் மவுண்டைன் இன்டர்வல் அப்படின்ற 3rd புக்கில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. எப்போன்னா 1916. இதில் வந்து இதில் வந்து 59 லைன்ஸ் இருக்குது. ராபர்ட் ஃபாஸ்ட்டோட மோஸ்ட் ஆந்தாலஜைஸ்ட் போயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களோட அதர் போயம் வந்து ரூரல் லேண்ட்ஸ்கேப் அப்புறம் வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ராபர்ட் ஃபாஸ்ட் வந்து எல்லாருமே நேச்சர் போய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து ஒரு பிளாங்க் வேர்ஸ், ஏன்னா இது அன்ரைம்ட் இயாம்பிக் பென்டாமீட்டராக இருக்குது. அதனால தான் அது வந்து பிளாங்க் வேர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து போயமோட இதுக்கு தீம்ஸ்க்கு வந்து போயிடலாம். போயம் வந்து என்ன திங்க் பண்ணுறாருன்னா, ஏன் வந்து இந்த பர்ச் ட்ரீயோட அந்த பிரான்ச்சஸ்லாம் இல்லை அந்த அந்த லீவ்ஸ்லாம் ஏன் பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. நான் எனர்ஜெட்டிக்காக சொல்லலான்னு பார்க்குறேன். அந்த இது வந்து வரவே மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக நான் எனர்ஜெட்டிக்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் போயம்லேருந்து. ஏன்னா அந்த ப்ராப்ளம்லேருந்து இன்னும் நான் வெளியே வரல. ஸோ இருந்தாலும் அந்த இதுலேயும் வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். பரவாயில்ல, மனுஷனாக பிறந்துட்டா எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரதானே செய்யும். உங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் யாருக்கு தெரியும். நம்ம டார்கெட் வந்து டிஆர்பி எழுதுகிறோம், பாஸ் பண்ணுறோம், கவர்மெண்ட் ஜாப் வாங்குகிறோம், நல்ல சம்பளம் வாங்குகிறோம். சரிங்களா, ஓகே பார்க்கலாம். போயிட்டு வந்து என்ன திங்க் பண்ணுறாருன்னா, அந்த பர்ச் ட்ரீ வந்து ஏன் வந்து பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணுறாரு. அது என்ன ரீசனாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது உடனே என்ன அவளுக்கு தோணுதுன்னா, சம் பாய்ஸ் பீன் ஸ்விங்கிங் தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னென்னா, நிறைய பசங்க வந்து அதில் வந்து தொங்கி விளாண்டுருப்பாங்களோ, அதை கிளைம் பண்ண ட்ரை பண்ணி தொங்கி விளாண்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படி இல்லைன்னா ஐஸ்ட்ரோம் அது வந்து இப்படி பட்டு அந்த பிரான்ச்சஸ் வந்து பெண்ட் ஆகிருக்கும் நம்ம பர்ச் ட்ரீ வந்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஓகே, இதுக்கு இன்னொரு ரீசன் கூட இருக்கலாம், சன்னி வின்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகிட்டு அந்த ஷெட் கிறிஸ்டல் அந்த முத்தோட அந்த ஷெட் வந்து ஓப்பன் ஆன ஒரு அந்த முத்து வந்து எப்படி இருக்கும், அந்த பேர்ல் அந்த கிறிஸ்டல் செல் மாதிரி இருக்குது, அந்த ஐஸ் மெல்ட் ஆனது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. அந்த மரத்து மேலே பட்டு அந்த ஐஸ் ஸ்ட்ரோம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பனிக்காலத்தில் அந்த ஐஸ் ஸ்ட்ரோம் வந்து உருகும்போது அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகும்போது அந்த கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து இதோட ரீசன்னா சன் வந்து வார்ம் அப் ஆகும்போது, சன் வந்து உதிக்கும்போது அந்த சன்னோட வெப்பப்பட்டு அது வந்து மெல்ட் ஆகி அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரோக்கன் கிளாஸ் பீசஸ் மாதிரி இருக்குது அந்த ட்ராப்ஸ். அந்த ஐஸ் மெல்ட் ஆன அந்த ட்ராப்ஸ் வந்து ப்ரோக்கன் கிளாஸ் பீசஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்னோ இன் அ டோம் ஆஃப் ஹெவன் ஹேட் ஃபாலன். அதாவது இந்த ஸ்னோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹெவன் வந்து ஃபால் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த அவ்வளோ அழகான ஒரு விஷயம் வந்து ஃபால் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் அவர் திங்க் பண்ணுறாரு, இந்த பர்ச் ட்ரீஸ்லாம் எத்தனை வருஷமாக அப்படி பெண்ட் ஆகிட்டே இருக்குது, ஏன் இப்படி பெண்ட் ஆகிட்டுருக்குன்னு ஆழமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒன்று தோணுது. இதை வந்து கேர்ள்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுறாரு. கேர்ள்ஸோட ஹேண்டு, அவங்களோட நீஸு, அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த சன் முன்னாடி அவங்க தலைக்கு குளிச்சுட்டு வந்து இது பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்களா அவங்கள ஹேர், அதெல்லாம் சொல்லி திங்க் பண்ணுறாரு. ஆனால் இதோட ஒரிஜினல் ரீசன் வந்து பெண்டுக்கு என்னவாக இருக்குன்னா ஐஸ் ஸ்ட்ரோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு.
நெக்ஸ்ட்டு வந்து நெறைய பாய்ஸ் வந்து பேஸ்பால் விளாடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நெறைய பாய்ஸ் கிடைக்காதனால சிங்கிள் பாயா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும்னா, மரத்த புடிச்சு தொங்கணும் அப்படின்னு தான் தோணும். அப்படி வந்து ஒரு பையன் போயிட்டு விளையாடணும்னு நெனச்சு அந்த பேர்ட்ஸ் பிரான்ச்சஸ் புடிச்சு தொங்குனால தான் அது பெண்ட் ஆயிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு டக்குன்னு அவரோட சைல்ட்ஹுட் மெமரீஸ்க்கு வந்து போயிடுறாரு. அப்புறம் அப்ப அவர் வந்து அந்த ஒரு அவர் வந்து அந்த மரத்தில புடிச்சு தொங்குனதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதனால தான் அந்த மரம்லாம் ஃப்ளெக்சிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்பவுமே சின்ன வயசுல விளையாடும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு, அந்த மரத்தோட உச்சிக்கு, டாப்புக்கு தான் போணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவோம். கிளைம் பண்ணி போணும்னு சொல்லிட்டு. அந்த டாப்ல போய் ஏறி நின்னுட்டு திரும்ப ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மெமரீஸ்லாம் அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல நின்னுட்டு. அப்புறம் பாயிண்ட்ஸ் வாண்ட் டூ பேக் சைல்ட்ஹுட் டேஸ். அவர் வந்து திரும்ப அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்க்கே போகணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா, லைஃப் வந்து பாத்லெஸ் வுட். அவரே சொல்லியிருக்காரு, லைஃப்ன்னு நம்ம மனுஷனா பிறந்துட்டோம்னா, எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அது வந்து ஒரு பாத்லெஸ் வுட். ஒரு பாதையே இல்லாத ஒரு வுட் மாரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து ஹெவன வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா, அந்த பிரிட்ஜ் ட்ரீயோட டாப்புக்கு போணும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட்டு வந்து அம் லைஃப் வந்து எப்பயுமே ஃபுல் ஆஃப் ஏன் வந்து இவர் வந்து பே பேக் டு சைல்ட்ஹுட் டேஸ் போகணும்னு நினைக்கிறாரு தெரியுமா? ஏன்னா, இவர் வந்து இந்த அடல்ட் ஏஜில வந்து ப்ளஸ் வந்து அந்த முதியோர் அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது நெறைய பிரச்சனை வரும். நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து குழந்தையாவே இருந்துடலாம். அப்போ தான் வந்து எல்லா ஹாப்பினஸும் கிடைக்கும். அதனால தான் நான் அந்த குழந்தை பருவத்துக்கு போறேன், விளையாடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. ஏன்னா, இப்போ உள்ள லைஃப் வந்து ரொம்ப சேட்னஸ் அண்ட் சாரோஃபுல்லா தான் இருக்கு. அப்புறம் வந்து ஹாப்பி வந்து 100% பொட்டன்ஷியல் தரக்கூடிய ஒரே ஒரே எ ஒரே அந்த ஏஜ் வந்து குழந்தை ஏஜ் தான். குழந்தை பருவம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் இவர் வந்து குழந்தை பருவத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. எர்த்து, ஹெவன் 2யுமே லிங்க் பண்ணுறது வந்து இந்த பர்ச் ட்ரீ தான். ஸோ அதனால தான் இந்த பர்ச் ட்ரீயை வந்து பயங்கரமாக இந்த இடத்துல வந்து வர்ணிச்சிருக்காரு. ப்ளஸ் வந்து நம்ம வந்து எர்த்துக்கு போகணும்னு ஹெவனுக்கு போகணும்னு நினச்சா அந்த பர்ச் ட்ரீயோட டாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படி டாப்புக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா, அந்த ட்ரீ வந்து பெண்ட் ஆகி திரும்ப உங்கள வந்து எர்த்துல இறக்கி விட்டுரும். அந்தளவுக்கு பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அந்த பர்ச் ட்ரீயோட அந்த பிரான்ச்சஸ். அதனால தான் பெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 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 ஸ்விங்னஸ் அந்த நம்ம மேலே போகும்போது அது அப்படியே கீழே பெண்ட் ஆகுறது இல்லையா? இந்த ஸ்விங் வந்து திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்விங் கிவ் ஹாப்பினஸ். இந்த ஸ்விங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து முடிக்கிறாரு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக டிஆர்பி சிலபஸ் நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்தடுத்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை என் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததே கிடையாது. ஸோ அதனால தான் போட முடியல. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக NHT காசு சூப்பராக போடுறேன்.